Hi everyone. So இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா can ஓட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல will and would ஓட யூசேஜ் வந்து நம்ம பார்த்தோம். இன்னைக்கு வீடியோல can ஓட யூசேஜ் தான் பார்க்க போறோம். ஆக்சுவலா can ஓட தமிழ் அர்த்தம் என்ன அப்படினா முடியும் அப்படின அர்த்தம். ஒரு விஷயம் என்னால செய்ய முடியும் அப்படினா அந்த இடத்துல நாம can யூஸ் பண்ணலாம். இப்போ இங்க ஒரு சென்டென்ஸ் இருக்கு பாருங்க. என்னால் 3 மொழிகள் பேச முடியும் அப்படினு இருக்கு. என்னால 3 மொழிகள் பேச முடியும், அது என்னால செய்ய முடியும் அப்படிங்கற சிச்சுவேஷன்ல நாம can அப்படிங்கற வேர்டை யூஸ் பண்ணுவோம். இது இங்கிலீஷ்ல ட்ரான்ஸ்லேட் பண்ணிருக்கேன் பாருங்க. I can speak 3 languages அப்படினு சொல்லிருக்கு. I can speak அப்படினா என்னால் பேச முடியும். I can speak 3 languages அப்படினா என்னால் 3 மொழிகள் பேச முடியும் அப்படினு அர்த்தம். ஓகே. can அப்படின்றது வந்து present tenseலயும் future tenseலயும் தான் நம்ம யூஸ் பண்ணுவோம். past tenseல யூஸ் பண்ண மாட்டோம். ஓகே. இந்த can அப்படின்றத சின்ன ரூல்ஸ் இருக்கு. என்ன மாதிரியான பொலைட் சிச்சுவேஷனில் கேட்போமா, ரெக்வஸ்ட் பண்ணும்போது கேட்போமா, இல்லை ஒரு விஷயத்தை ஆஃபர் பண்ணும்போது கேட்போமா, இதை எப்படி நம்ம வந்து யூஸ் பண்ணுறது அப்படின்றதுக்கான சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், எபிலிட்டி அப்படின்னா ஒரு விஷயம் என்னால் செய்ய முடியும், எனக்கு இந்த கெப்பாசிட்டி இருக்குது, என்னால் நீந்த முடியும், என்னால் பாட முடியும், என்னால் ஆட முடியும், என்னால் ஒரு விஷயம் செய்ய முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள், என்னால் நீந்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கு. என்னால் நீந்த முடியும் அப்படின்ற போது இந்த சென்டென்ஸை எப்படி வந்து நம்ம இந்த வாக்கியத்தை வந்து உருவாக்கணும் அப்படின்னா, இதனுடைய ஸ்ட்ரக்சர் வந்து எடுத்த உடனே சென்டென்ஸோட பிகினிங்கில் நம்ம சப்ஜெக்ட் யூஸ் பண்ணுறோம், அடுத்ததாக கேன் யூஸ் பண்ணுறோம், அடுத்ததாக கேனுக்கு பக்கத்தில் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே. சப்ஜெக்ட் கேன் வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம், இந்த ஒரு ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதுக்கு அடுத்து நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணுறது, எப்படி கொஸ்டின் கேட்குறது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், ஐ கேன் ஸ்விம், அதாவது சப்ஜெக்ட் எடுத்த உடனே என்னால் அப்படின்றதுனால நம்ம ஐ யூஸ் பண்ணியாச்சு, அடுத்து கேன் எழுதியாச்சு, அடுத்து வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் இருக்குது. ஸோ வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம் அப்படின்ற போது இதில் வேர்ப் என்ன, ஸ்விம் பண்ணுறது, நீந்துறது. ஓகே. அதுக்கு இங்கிலீஷில் ஸ்விம்னு சொல்லுவோம் இல்லையா. ஸோ இப்போ ஐ கேன் ஸ்விம், அவள் தான் ஸ்விம் அப்படின்றது வேர்ப் ஃபர்ஸ்ட் ஃபார்ம். ஸோ ஐ கேன் ஸ்விம், என்னால் நீந்த முடியும். அடுத்தது கேன் ஹீ ப்ளே த பியானோ, இது என்னென்னா கொஸ்டினாக கேட்குறது. யூஸ்வலாக கொஸ்டின் கேட்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஆக்சிலரி வேர்பை வந்து நம்ம ஃபஸ்ட்டாக போடுவோம், சப்ஜெக்டை செகண்டாக போடுவோம். அதனால் நான் இங்கே எடுத்த உடனே கேன் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஓகே. கேன், இப்போது உன்னால் பியானோ ப்ளே பண்ண முடியுமா, உன்னால் பியானோ வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ ப்ளே த பியானோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே அவனால் பியானோ வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் ஹீ ப்ளே த பியானோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதே அவளால் அப்படின்னு கேட்கும்போது கேன் ஷீ அப்படின்னு சொல்லி யூஸ் பண்ணலாம். இதே நம்மளால் பியானோ வாசிக்க முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் வி ப்ளே த பியானோ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே. இப்படி கேள்வி கேட்கும் பொழுது இதுக்கு ஆன்சர் பண்ணுறோம் இல்லையா, ஆன்சர் எப்படி பண்ணுறது அப்படின்னா, ஆமாம் அவனால் பியானோ வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஹீ கேன் ப்ளே த பியானோ, அவனால் பியானோ வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது எஸ் ஹீ கேன் ப்ளே த பியானோ அப்படின்னு சொல்லலாம். ஆமாம் அவனால் முடியும் அப்படின்னு மட்டும் சொல்கிறோன்னா எஸ் ஹீ கேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணலாம். ஓகே. நல்லா கவனிச்சுக்கோங்க. கேன் ஹீ ப்ளே த பியானோ அப்படின்னா அவனால் பியானோ வாசிக்க முடியுமா அப்படின்னு அர்த்தம். பதில் ஆமாம் அவனால் முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் ஹீ கேன் அதோடு ஸ்டாப் பண்ணலாம். இல்லைன்னா எஸ் ஹீ கேன் ப்ளே த பியானோ அப்படின்னு சொல்லலாம். எஸ் ஹீ கேன் ப்ளே த பியானோ அப்படின்னா ஆமாம் அவனால் பியானோ வாசிக்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். சரி. ஓகே. இப்போது உங்களுக்கு என்ன எபிலிட்டி இருக்கோ அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணிவிட்டு வீடியோவை தொடர்ந்து கண்டினியூ பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், பிகாஸ் வீடியோட எண்டில் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது. ஓகே. டன். ஸோ பெர்மிஷன், ஒரு விஷயத்தை ஒருத்தர்கிட்ட நம்ம பெர்மிஷன் கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள், நான் வெளியே போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறோம். ஓகே. அப்போ அந்த இடத்துல கேன் ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா, கேன் ஐ கோ அவுட் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இதுக்கு ஆன்சர் சொல்லும் பொழுது ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் எப்படி ஆன்சர் பண்ணுவாங்க, எஸ் யூ கேன் கோ அவுட், எஸ் யூ கேன் அப்படின்னு ஸ்டாப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் முழுசாக பதில் சொல்கிறீங்க, நீங்கள் வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது எஸ் யூ கேன் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நீங்கள் வெளியில் போக முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது நோ யூ கான் கோ அவுட். ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். அதாவது இந்த இடத்துல நீங்கள் என்ன கேன் போட்டு இப்படி அப்பாஸ்ட்ரஃபி போட்டு டீ போட்டிருக்கீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ் இருக்கு இல்லையா, அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் நெகட்டிவாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல மட்டும் நம்ம நாட் சேர்ப்போம். நாட் சேர்த்தோம் அப்படின்னா அது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே. ஒரு விஷயத்த செய்ய முடியாது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம அந்த இடத்துல cannot அப்படின்னு யூஸ் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த cannot அப்படின்ற இந்த வேர்டு இருக்கு இல்லையா, இதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் என்ன அப்படின்னா can't. ஓகே. can't. ஸோ அதை தான் இந்த இடத்துல நான் யூஸ் பண்ணியிருக்கேன். யூ கேன் கோ அவுட், யூ கான் கோ அவுட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ யூ கான் கோ அவுட் அப்படின்னா உன்னால் வெளியே போக முடியாது,
இப்போது ஒரு ஸ்கூலில் வந்து ஆடிட்டோரியத்தில் உட்கார வச்சுருக்காங்க, ஏதோ மீட்டிங் இந்த மாதிரி. ஸோ அப்போ வந்து ஸ்டூடெண்ட் வந்து பசங்க கிட்ட கேட்பாங்க, மேம் கேன் ஐ கோ டு ரெஸ்ட் ரூம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேட்கும் பொழுது, நோ யூ கான் கோ அவுட், நோ நீ வெளியில் போக முடியாது, ஏன்னா இப்போ மீட்டிங் நடந்துட்டுருக்கு, யூ ஜஸ்ட் சிட் டவுன், யூ கான் கோ அவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் இந்த மாதிரி உங்களுக்கு சூழ்நிலை வரும்போது நீங்கள் இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். கேன் ஐ கோ அவுட், நான் வெளியே போகலாமா? எஸ் யூ கேன் கோ அவுட், நோ யூ கான் கோ அவுட். ஓகே, டன். ஸோ அடுத்தது பாருங்கள், ரெக்வஸ்ட் பண்ணுறது. ரெக்வஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், உன்னால் எனக்கு உதவ முடியுமா, எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்போம் இல்லையா, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அந்த இடத்துல ரெக்வஸ்ட் பண்ணி நம்ம கேட்கும்போது ரொம்ப பணிவாக தாழ்மையோடு கேட்கும்போது நம்ம இந்த கேன் வந்து யூஸ் பண்ணலாம். கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இது வந்து இடத்துல கேன் யூஸ் பண்ணுறோம். இதுக்கு பதில் வந்து எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ. எஸ் ஐ கேன் அப்படின்னா என்னால் செய்ய முடியும். எஸ் ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் அப்படின்னு அர்த்தம். எஸ் ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னா என்னால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு அர்த்தம். இல்லைப்பா என்னால் ஹெல்ப் பண்ண முடியாது, ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஸோ ஐ கான் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம் இல்லையா, எனக்கு டைம் இல்லை, என்னால் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா உங்களால் அதை செஞ்சு முடிக்க முடியலை அப்படின்ற போது நீங்கள் உங்கள் பக்கத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஹெல்ப் கேட்பீங்க, கேன் யூ ஹெல்ப் மீ அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அப்போது அவங்களுக்கு வந்து டைம் இல்லை அப்படின்ற போது நோ ஐ டோன்ட் ஹேவ் டைம், ஐ கான் ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லுவாங்க. எஸ் ஐ ஹேவ் டைம், ஐ கேன் ஹெல்ப் யூ அப்படின்னா எனக்கு டைம் இருக்குது, என்னால் உனக்கு உதவ முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம அப்படின்னு யூஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ அந்த மாதிரி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குற சுச்சுவேஷனில் நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். ஓகே, டன். அடுத்து பாருங்கள், ஆஃபர் பண்ணுறது. ஒரு விஷயத்த ஆஃபர் பண்ணும் பொழுது நம்ம அந்த இடத்துல கேன் வந்து யூஸ் பண்ணலாம். ஒருத்தருக்கு நீங்கள் வந்து ஒரு விஷயம் செய்கிறீங்க, இல்லை நான் செய்யட்டுமா அப்படின்னு நீங்கள் வந்து கேட்டுட்டு பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். அதாவது இப்போ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, நான் உனக்கு உதவட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம். இப்போ யாராவது ஒருத்தர் வந்து ஒரு ப்ராப்ளமில் இருக்காங்க, அப்போது வந்து நீங்கள் அந்த இடத்துல ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் நான் வேணால் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேன் ஐ ஹெல்ப் யூ, நான் உனக்கு உதவட்டுமா. அதாவது ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கும் நம்ம அவங்கக்கிட்ட நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படின்னு பர்மிஷன் கேட்டுட்டு நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். சிலருக்கு அதுவும் பிடிக்கும், நான் உனக்கு கேட்டேனா அப்படின்னு சொல்லி பட்டுன்னு கேட்டுருவாங்க இல்லையா. ஸோ நான் உனக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா, ஒரு அன்னோன் பர்சனாக இருந்தாங்க அப்படின்னா கூட நம்ம வந்து ஹெல்ப் பண்ணட்டுமான்னு கேட்டுட்டு நம்ம ஹெல்ப் பண்ணுவோம் இல்லையா. ஸோ அப்போ அந்த சுச்சுவேஷனில் கேன் ஐ ஹெல்ப் யூ அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். ஓகே, டன். அடுத்தது கேன் வி கேரி யுவர் பேக்ஸ். இப்போது ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேக்ஸ் வந்து கையில் எடுத்துகிட்டு போகிறாங்க. அப்போது நீங்கள் கேட்பீங்க, நாங்கள் உங்கள் பேக்கை எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல கேன் வி கேரி யுவர் பேக்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேன் வி கேரி யுவர் பேக்ஸ் அப்படின்னா நாங்கள் உங்களுடைய பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறது. ஐ கேன் கிவ் மை பைக். அதாவது இப்போது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கு வந்து ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லை, எனிதிங் மேபி வந்து அவங்கள்ட்ட பைக் இல்லை, நான் பஸ்ஸை மிஸ் பண்ணிட்டேன், ஆஃபீஸ் போக முடியல, இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வருது. அப்போ வந்து உங்களை வந்து கூப்பிடுறாங்க. அப்போது நீங்கள் உங்களை வந்து கூப்பிடும்போது நீங்கள் சொல்வீங்க, சாரி என்னால் வர முடியாது, பட் என்னால் என் பைக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும்போது, சாரி ஐ கேன் நாட் கம் வித் யூ பட் ஐ கேன் கிவ் மை பைக், நீ என்னோட பைக்கை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி என் பைக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் கிவ் மை பைக். ஓகே, ஸோ இந்த இடத்துல சுச்சுவேஷனை கவனிங்க. இப்போது கேன் வி கேரி யுவர் பேக்ஸ் அப்படின்னா ஹெல்ப் பண்ணுறது. ஓகே, ஒரு விஷயம் ஹெல்ப் ஆஃபர் பண்ணுறது, ஒரு விஷயத்த ஹெல்ப் பண்ணுறது. இது என்னென்னா ஒரு பொருளையோ ஏதோ ஒன்றை வந்து ஆஃபர் பண்ணுறது, கொடுக்கறது. ஓகே, ஸோ என்னால் என் பைக்கை ஒன்று கொடுக்க முடியும், ஐ கேன் கிவ் மை பைக், யூ கேன் யூஸ் இட் அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். என்னால் என் பைக்கை கொடுக்க முடியும், நீ அதை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கேன் கிவ் மை பைக், யூ கேன் யூஸ் இட் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து பாசிபிலிட்டி அப்படின்னா ஒரு விஷயம் நடக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறு, ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல நாம் இந்த கேன் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள், இன்று மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணலாம். இட் கேன் ரெயின்னா மழை பெய்யக்கூடும் அப்படின்னு அர்த்தம். இட் கேன் ரெயின் டுமாரோ அப்படின்னா நாளை மழை பெய்யக்கூடும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அப்போ அந்த இடத்துல இட் கேன் ரெயின் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இட் கேன் ரெயின் டுடே அப்படின்னு சொல்லலாம். அடுத்து திஸ் ரோட் கேன் பி டேஞ்சரஸ். இந்த சென்டென்ஸில் வந்து பாருங்கள் ஆக்ஷன் வேர்டு இல்லை. ஓகே, இந்த சாலை
ஆபத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாலை ஆபத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நாம் இந்த கேன் வந்து யூஸ் பண்ணுறோம். அதாவது திஸ் ரோட் கேன் பி டேஞ்சரஸ். இந்த இடத்துல ஆக்ஷன் வேர்டு இல்லாததுனால நம்ம இந்த இடத்துல ஆக இருக்கக்கூடும் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த இடத்துல நம்ம ஆஸ் இது மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ண தேவையில்லை. பி அப்படின்னு யூஸ் பண்ணிட்டோம் அப்படின்னாலே வந்து பீனாலே வந்து தமிழ் மீனிங் இரு அப்படின்ற அர்த்தம் பொருள்படும். ஓகே, அப்போ இந்த இடத்துல கேன் பி அப்படின்னா ஆக இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போது கேன் பி டேஞ்சரஸ் அப்படின்னா டேஞ்சரஸாக இருக்க அப்படின்னு அர்த்தம். அப்போது கேன் பி டேஞ்சரஸ் அப்படின்னு வரும்பொழுது ஆபத்தாக இருக்கக்கூடும் அப்படின்ற பொருள்படும். ஸோ இது நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா லாஸ்ட் வீடியோவில் வில் அண்ட் உட்டோட யூசேஜ் பார்த்தோம். சாம்பியனாக அப்படின்ற வரும்பொழுது அந்த இடத்துல நம்ம பி யூஸ் பண்ணோம். உட் பி அ சாம்பியன் அப்படின்னு சொல்லி ஹீ வுட் பி அ சாம்பியன் அப்படின்னு. அதில் வந்து ஒருத்தர் வந்து ஹீ வுட் பி ஆஸ் அ சாம்பியன்னு சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த இடத்துல நம்ம பி அப்படின்னாலே இரு அப்படின்னு அர்த்தம். ஸோ வில் பி அப்படின்னா ஆக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். அதே தான் உட் பி, அதே தான் கேன் பி. கேன் பி அப்படின்னாலும் ஆக இருக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, இந்த இடத்துல ஆஸ் இந்த மாதிரியான வேர்ட்ஸ் யூஸ் பண்ணணுன்ற நெசசரி இல்லை. ஸோ திஸ் ரோட் கேன் பி டேஞ்சரஸ் அப்படின்னா ஆபத்தாக இருக்கக்கூடும் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஸோ எபிலிட்டி கொஸ்டின் அப்படின்னா உங்களால், அதாவது எபிலிட்டி கொஸ்டின் அப்படின்றது என்னென்னா ஒரு விஷயம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறது. எபிலிட்டி அப்படின்னாலே என்னென்னா திறமைகள், இதை மீன் பண்ணுறது. அதாவது ஒருத்தருக்கு என்ன கெப்பாசிட்டி இருக்குது அப்படின்றத மீன் பண்ணுறதா வந்து எபிலிட்டி அப்படின்றது. ஸோ இப்போ எபிலிட்டி கொஸ்டின் அப்படின்னா உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கொஸ்டினாக கேட்குறோம் இல்லையா. ஸோ உனக்கு இந்த திறமை இருக்கா, உன்னால் இதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்குறோம் இல்லையா. அந்த இடத்துல நம்ம கேன் யூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்கலாம். ஓகே, கேன் யூ ஸ்விம், உன்னால் ஸ்விம் பண்ண முடியுமா. கேன் யூ ப்ளே, உன்னால் ப்ளே பண்ண முடியுமா. ஸோ கேன் யூ ப்ளே த கிட்டார், உன்னால் கிட்டார் ப்ளே பண்ண முடியுமா. கேன் யூ ப்ளே த பியானோ, உன்னால் பியானோ ப்ளே பண்ண முடியுமா. கேன் யூ கிளைம்ப் அப் த ட்ரீ, உன்னால் ட்ரீயில் ஏற முடியுமா, மரத்தில் ஏற முடியுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்த செய்ய முடியுமா அந்த எபிலிட்டியை பேஸ் பண்ணி, அதாவது உங்களோட திறமைகளை பேஸ் பண்ணி. கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், உன்னால் இங்கிலீஷில் பேச முடியுமா. கேன் யூ அதாவது இந்த வாக்கியத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எப்படி தமிழில் வந்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்குன்னு இருக்கோ அது மாதிரி இங்கிலீஷ்லையும் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ இந்த இடத்துல கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னா ஆங்கிலத்தில் பேச முடியுமா அப்படின்னு அர்த்தம். இதை வந்து நம்ம தமிழில் சொல்லும்போது எப்படி சொல்லுவோம், உன்னால் இங்கிலீஷில் பேச முடியும் அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. அப்போது இந்த சென்டென்ஸை யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு நார்மல் செய்தி வாக்கியம். இந்த சென்டென்ஸை வந்து கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ்னு இருக்கு இல்லையா, அது வந்து கேள்வியாக கேட்குறோம் உன்னால் இங்கிலீஷ் பேச முடியுமா அப்படின்னு. இதே உன்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணி, கேள்வி கேட்குற மாதிரி வாய்ஸ் டோனை சேஞ்ச் பண்ணி நம்ம அப்படியும் பேசலாம். யூ கேன் ஸ்பீக் இன் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லலாம். உன்னால் இங்கிலீஷ் பேச முடியும் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை இப்படியும் உபயோகப்படுத்தலாம். இல்லை நீங்கள் அதை ஃபார்மலாக அதை வந்து நான் கேள்வி அப்படின்றதுக்கான ஸ்ட்ரக்சர்லேருந்து கேட்கணும் அப்படின்னா கேன் யூ ஸ்பீக் இன் இங்கிலீஷ், உன்னால் இங்கிலீஷில் பேச முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குற போது நம்ம இந்த இடத்துல கேன் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, இங்கே ஒரு 3 சென்டென்ஸ் இருக்குது பாருங்கள். இந்த சென்டென்ஸ் நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். கேன் யூ சென்ட் இட் நவ். இப்போ ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறீங்க, ஏதாவது ஒன்று ரெடி பண்ணிவிட்டு உங்களோட கீழே ஒர்க் பண்ணுறவங்கள்ட்ட நீங்கள் கேட்கலாம், அதை கொஞ்சம் சென்ட் பண்ண முடியுமா, அந்த டாக்குமெண்ட்டை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்கும்போது கேன் யூ சென்ட் இட் நவ் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இப்போ அதை சென்ட் பண்ண முடியுமா அப்படின்னு. இப்போ அவங்களால சென்ட் பண்ண முடியல, அவங்க அதை கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்ற போது சாரி ஐ கான் சென்ட் இட் நவ். சாரி என்னால் இப்போ சென்ட் பண்ண முடியாது. சாரி ஐ கான் சென்ட் இட் நவ். ஐ கான் சென்ட் இட் நவ் பட் ஐ கேன் சென்ட் இட் டுமாரோ. என்னால் நாளைக்கு சென்ட் பண்ண முடியும், என்னால் இப்போ அனுப்ப முடியாது ஆனால் நாளைக்கு அனுப்ப முடியும். சாரி ஐ கான் சென்ட் இட் நவ் பட் ஐ கேன் சென்ட் இட் டுமாரோ அப்படின்னு சொல்லலாம். இதே மாதிரி இந்த இடத்துல சென்ட் அப்படின்ற வேர்டுக்கு பதிலாக வேறு ஒரு ஆக்ஷன் வேர்டு நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு விஷயத்தை என்னால் இன்றைக்கி செய்ய முடியாது பட் நாளைக்கு நான் செஞ்சு தர முடியும் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அந்த இடத்துல வேறு ஆக்ஷன் வேர்டை யூஸ் பண்ணி கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு சில எக்ஸசைஸ் இருக்குது, அது என்னென்னு பார்க்கலாமா. எக்ஸசைஸ் சென்டென்ஸ். கேன் யூ பை டான்சிங் டால்ஸ் இன் தஞ்சாவூர். இப்போது கால் பண்ணி தஞ்சாவூரில் இருக்கியா, அப்போ தஞ்சாவூரில் டான்சிங் டால்ஸ் வாங்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ அப்போது அந்த இடத்துல கேன் யூ பை டான்சிங் டால்ஸ் இன் தஞ்சாவூர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஓகே, அப்போது இந்த மாதிரி கேள்வி கேட்கும்போது இதுக்கு எப்படி ஆன்சர் பண்ணுறது. அப்போது நம்ம சொல்லுவோம் பதில் எஸ் ஐ கேன் அப்படின்னு மட்டும் சொல்லலாம். எஸ் ஐ கேன் அப்படின்னா என்னால் முடியும் இப்படியும் ஆன்சர் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எஸ் ஐ கேன் பை
ஐ கேன் பை டான்சிங் டால்ஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னால் டான்சிங் டால்ஸ் வாங்க முடியும் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். ஸோ இப்போது இங்கே 2 சென்டென்ஸ் இருக்குது. இந்த 2 சென்டென்ஸுக்கும் இந்த இடத்துல என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணுங்கள். இது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ், இது வந்து நெகட்டிவ் சென்டென்ஸ். இங்கே கேன் யூஸ் பண்ணும், இங்கே கேனாட் யூஸ் பண்ணும். அதே தான் சேம் இங்கேயும். ஓகே, டன். ஸோ இந்த 2 எக்ஸசைஸ்க்கான ஆன்சரை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அங்கே 3 ஹோம்ஒர்க் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். அந்த ஹோம்ஒர்க் சென்டென்ஸோட ஆன்சர் என்ன அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த கேனோட யூசேஜ் வந்து உங்களுக்கு இன்றைக்கி கிளியராக இருக்கும் நம்புகிறேன். இன்கேஸ் இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.